தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படமும் சிவகார்த்திகேயனோட படமான பராசக்தி படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அதாவது ஜனவரி 9th and 10th. இதை பற்றி நம்ம எஸ்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அப்புறம் அக்டோபர் தீபாவளிக்கு விஜய் சாரோட படத்தை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் பொங்கலுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம். பட் சடனாக விஜய் சார் படம் ஜனநாயகன் பொங்கலுக்கு புஷ் பண்ணிட்டாங்க. நான் உடனே ஜர்க் ஆகிட்டேன். ஆகாஷ் ப்ரோ கால் பண்ணேன், விஜய் சார் படம் பொங்கலுக்கு வராங்க, நம்ம எதா பண்ணி டேட்டை கொஞ்சம் முன்ன பின்ன புஷ் பண்ணலாமே அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பொங்கல்னு சொல்லிட்டோம், புஷ் பண்ணால் சம்மருக்கு தான் பண்ணணும், அப்போ எலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதும் சரின்னு விட்டுட்டேன். இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ நான் விஜய் சாரோட மேனேஜர் ஜெகதீஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி, என்ன ப்ரோ ஜனநாயகன் பொங்கலுக்கு வருது, பராசக்தியும் அப்போ தான் வருது அப்படின்னதுமே அவர் என்ன சொன்னார்னா, இதில் என்ன இருக்குது ப்ரோ, பொங்கலுக்கு ஈஸியாக 2 மூவி வரலாம் அப்படின்னதும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை, விஜய் சாரோட லாஸ்ட் படம் வேற, நீங்கள் விஜய் சார்கிட்ட ஒரு வாட்டி பேசிடுங்க அப்படின்னதுமே 5 minutes நான் பேசிட்டு வந்துடுறேன்னு போனார். சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக பொங்கலுக்கு வரட்டும், நீங்கள் எஸ்கேக்கு என் விஷயத்தை கன்வே பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் மக்களே 33 வருஷம் ஒருத்தர் நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஜனவரி 9th ஜனநாயகன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜனவரி 10th பராசக்தி வந்து பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ணன் தம்பி படமாக தான் இது வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்கே சொல்லியிருக்காருங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2 படங்களில் எந்த படம் பார்க்கறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னு.